ஏய், கண்ணம்மா விழிக்கிற மாதிரி சப்தம் கேட்டு எവിടെ? கண்ணம்மா விழிக்கல, உள்ள குளிக்கிற. அப்பா சப்தம் சத்தமா? அது டிவில இருந்து வந்திருக்கும். எந்த மழை இது? பார்த்து குளிக்கண்டே. பார்த்துதான் குளிச்சேன். பாத்ரூம் தான் வழுக்கி விட்டுச்சு. ஐயோ, இருக்கு பாத்துக்க. வேதனை எடுக்கணும். இங்கேயும் இവിടെயும். ஏ மனுஷா, வழுக்கி விழுந்த மாதிரி பாத்ரூம் வச்சுட்டு நீங்கள் வந்து அவட பேப்பர் படிச்சு கிழிக்கணும். இல்லைங்க, அது டங்கல் விஷயத்தை பத்தி படிச்சிட்டு இருந்தேன். எந்த தங்கலு தொங்கலு இவட தங்கலோ முக்கியம், டாக்டரோ முக்கியம். வரு, நம்மள டாக்டரை போய் நோക്കാം. கஷ்டம் இது. ஒன்னும் ஆயில மோளே. ஏமா ரொம்ப வலிக்குதா? பொறுப்பில்லாத அച്ഛൻ, തായില്ലാத കുഴந்தை ഞങ്ങളടുത്ത് കൊടുന്ന് എത്ര വർഷമായിട്ട് ചോദിച്ചു. കൊടുത്തോ? കേട്ടോ? ഹേ മനുഷ്യ, അപ്പോഴേ ഞങ്ങൾ കേട്ടപ്പോ തന്നിരുന്നുവെങ്കിൽ ഇപ്പോഴ് നിങ്ങൾ അസിംഗமான ബാത്റൂമിലെ ഞങ്ങളെ മോള് വടിക്ക് വീഴുമോ? அப்துல் காதருக்கு அம்மாவாசைக்கு முடிஞ்சு போடுங்க. ஏ கிழவா, எந்தா முணுமுணுக்குன்னு? ஒண்ணு இல்ல, என்ன மருந்து போடலாம்னு யோசனை பண்றேன். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. பப்பி, മോളെ നമ്മളെ വീട്ടിലേക്ക് കൂട്ടിട്ട് പോ. എടോ പഴയ പരമശിവം, ഇനി നിന്റെ മോളെ കാണണ്ടെങ്കിൽ എന്റെ വീട്ടിലേക്ക് വരണം. മനസ്സിലായോ? വൃത്തികെട്ട ജന്തു. മെല്ലെ മോളെ. ஐயோ, கழட்டு முண்டம், உன்னை சவிட்டி களையும். എന്തോടോ പറഞ്ഞത്? நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க தினத்தமா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். സുന്ദരനായിട്ടോ? താങ്ക് യു ഓൾഡ് മാൻ. இந்த ஆட்டத்தை ஜெயிச்சு கூட வச்சு கூடாதா? மயிலு, பீகாக். மயிலு, மயிலு. மயிலு, நீ தேறிட்ட. மூக்கு மொழியுமா அழகா இருக்கேன்னு என்ன பார்த்து அவாவே ஜொல்ல விடுறா. ஆனா நீ என்னடான்னா அந்த மூக்கையும் மொழியையும் இப்படி வரையாம விட்டுட்டியே. நான் என்னமா ரொம்ப அழகு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இருந்தா நான் அழகா இருப்பேன்னு உனக்கு தாயா புரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே உனக்கு ரசனை ஜாஸ்தி. நீ யாரோட சிஷ்ய? பழைய வீட்டு திறந்து போட்டு எங்க போன மயிலு? திருச்செந்தூர் முருகன் வேலை தொலைச்சிட்டேன், அர்ஜென்ட்டா வான்னாரு. அதான் கடல்ல நீந்தி தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வரேன். ஓஹோ, அதான் உடம்பெல்லாம் கடலா இருக்கா? 6 அடி கூந்தல் நல்லா இல்ல, 6 அடி கூந்தல் தான் அழகுன்னா வளர்த்துக்கிறேன். மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்கல, தாவணி தான் தமிழ் பண்பாடுன்னு தலையில கொட்டி சொல்லியிருந்தா மாத்திக்கிறேன். மரமண்டை மரமண்டை. உன் மனசுக்குள்ள நீ இவ்வளவு அன்பு வச்சிருக்க, என்கிட்ட ஏன் சொல்லல? மயிலு, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லியா? ஐ லவ் யூன்னு சொல்ல போறியா? இப்ப தயா உனக்கு என் மேல உண்மையிலேயே அன்பு வந்திருக்கு. வாடி போடி இல்ல பேசுற. யோ, எதுக்கு இப்ப கோவப்படுற? உன் மனசுல இருக்கிறது அரைகுறையா வரைஞ்சு வச்சேன். முழுசா இருக்கட்டுமேனு நான் தான் முடிச்சு வச்சேன். தப்பா? என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். எப்ப நீ செயினை திருப்பி கொடுத்தியோ அப்பவே நீ நல்லவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு பீச்ல எனக்காக 4 பேர்கிட்ட சண்டை போட்டியோ அப்பவே நீ என்ன விரும்புறேன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்ல, அந்த இடத்துல உங்க பாட்டியே இருந்திருந்தாலும் நான் தான் செஞ்சிருப்பேன். அதுக்காக உங்க பாட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்போ வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற? அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் படிச்ச பொண்ணு பட்டுன்னு சொல்லிட்டேன். நீ ஊர் நாட்டா உனக்குள்ள இருக்கிறத சொல்றதுக்கு தயங்குற. இங்க பாரு, இங்க யாரும் தயங்கவும் இல்ல மயங்கவும் இல்ல. முதல்ல வெளியில போ. இப்ப போறேன், ஆனா நாளைக்கு வருவேன், நாளானைக்கு வருவேன். நீ ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பேன். நான் இங்க இருந்தா தானே வருவேன். இங்க இல்லாம வேற எங்க போவ? அத நாளைக்கு காலையில வந்து தெரிஞ்சுக்கோ.
என்ன பாக்குற? இது உன்னோடதுதான். நீ மட்டும் என்ன மீறி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போன, இதுலயே தூக்கு போட்டு செத்துருவேன். தாங்க முடியலப்பா. ஒரே எரிச்சலா இருக்குல்ல? அந்த சட்டை முடியாது. எப்படி போட முடியுங்கிற? விட்டா ஏறிட்டே இருக்கு. இல்லையா பின்ன? நாம பரவாயில்லப்பா. கரடு கட்டைகள்லாம் சுருண்டு விழுந்து செத்துக்கிட்டு இருக்குதுங்க. நேத்து 108, இன்னைக்கு 110. வெயில் மண்டைய பழக்குது. வெயிலே மண்டைய பழக்குதா? இப்ப நான் ஓ மண்டைய பழக்க போறேன். இது கண்ணம்மா பண்ற கலாட்டா தாங்க முடியல. அதுக்கு ஒரு வழி பண்ணலான்னு வந்தா நீ பாட்டு வெயிலு குயிலுன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கியா? இப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நானே நேரா கண்ணம்மாட்ட போய், இங்க பாரு கண்ணம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கா இல்ல அந்த இந்துமதிக்காக தான் படீர்னு செதறு தங்க உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட போறேன். ஏ மயிலு, கண்ணம்மா சொன்னதை செய்யணும், நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற பொண்ணு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா தான் விரும்பின நீ கிடைக்கலைங்கிறதுக்காக அவ ஏதாவது ஏட கூடமா செய்ய, அப்புறம் ஒரே கலையபுரம் ஆயிரும். இந்த விஷயம் அப்படியே இந்துமதிக்கு தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே உன் மேல தப்பு இல்லைன்னா கூட அவ உன்னை விரும்ப மாட்டா. தயவு பண்ணி நீ இந்துமதி மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் கண்ணம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போடா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கல்யாண சுந்தரம் சொல்லி ஹெட் மாஸ்டர் புதுசா குடி வந்திருக்காரு, தெரியுமா? டேய், உங்க ஆளு வீட்டை தான் விசாரிக்கிறான். வீட்டை காட்டுற மாதிரி அப்படியே அவன் மனசுல புகுந்துரு. இவர் உங்க கூட வருவாரு. டேய், வாசல் அந்த பக்கம் இருக்குப்பா. சார் நல்ல வழிகாட்டி. ஓகே, வீட்டை நான் காட்டுறேன் சார். சார் நீங்க அவரோட ஓல்ட் ஸ்டூடெண்ட். இந்த வீடு தான் சார். ஒரு நிமிஷம். டேய், அக்கா உள்ள இருக்கா? அப்பா தானே? ஆமா. சார் சார் என்னப்பா? ஓ, இங்க இருக்கீங்களா சார்? ஒருத்தர் உங்க வீட்டை தேடி ரொம்ப நேரமா அலைஞ்சிட்டு இருந்தாரு. நான் தான் உங்க வீடு இங்க இருக்குன்னு சொல்லி கரெக்டா கூட்டிட்டு வந்தேன். என்ன தேடிட்டா? யாரு? உங்களுக்கு ரொம்ப தெரியும் சொன்னார் சார். என்ன தெரியும்? வாங்க வாங்க சார். இவர் தானே? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? புருஷன் பொண்டாட்டினா தகராறு வரதான் செய்யும். புருஷன் கிட்ட தகராறு பண்ண பொண்ணை புத்தி சொல்லி அனுப்பி வைக்காம வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்க. ஊருகாய போட போறேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. வீணா ஏன் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தகராறு யாரு? நான் பண்றேன். ஏன் சொல்ல மாட்டேன்? பொண்ணை பெத்து விளாச்ச. அஃபெக்ஷன். தட்ஸ் வை யூ டாக் திஸ் ஆல்சோ. யூ டாக் மோர் ஆல்சோ. வாட் கண்ணாடி? வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டா எங்களுக்கு தெரியாத மிஸ்டர். நாங்க சிபிஐ ரேஞ்ச ட்ராக் போட்டு ட்ரேஸ் பண்ணிடுவோம். அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்களே. நாகரீகமா 4 வார்த்தை சொன்னேன், கேட்டீங்களா? கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? புருஷன் சீட்டாடுறான் பாம்பரியா? நான் என்ன உங்க அப்பா வீட்டு படத்துல சீட்டாடுறேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கா மல்டி மில்லியன். ஐ அம் என்ஜாயிங். அதிகமா தோத்தனைக்கு கொஞ்சமா குடிச்சு வந்தேன். குடிச்சிட்டு வந்து புருஷனோட படுக்க மாட்டேன், உள்ள போய் பூட்டிக்கிட்டா. சரின்னு கூத்தியா வீட்டுக்கு போறேன். தப்பா? தாய்க்கிறோமே சொல்லுங்களேன், தப்பு இல்ல? சீட்டாடுற புருஷனோட வாடி வா. சீட்டாடுற புருஷனோட சேர்ந்து வாழ மாட்டேன், குடிச்சிட்டு வந்தா குடும்பம் நடத்த மாட்டேன், கூத்தியா வீட்டுக்கு போனா கோர்ட்டுக்கு தான் போவேன். எல்லாரும் கிளம்பிட்டீங்கன்னா கோர்ட்டு தாங்காதுரி. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு உறவே வேண்டான்னு விவாகரத்து வழக்கு கோர்ட்ல இருக்கும்போது இங்க வந்து கலெக்ட் பண்ணாதீங்க. பாரியா, பொண்டாட்டி பிரிஞ்ச நான் சோகமா இருக்கேன், இங்க நீ சோக்கா இருக்க. இங்க எவனாவது தீனி போட்டானா? யாரு? நீ அவனை வச்சுக்க, நான் தங்கச்சி கரெக்ட் பண்ணிக்கிறேன். தம்பி சொல்றது கேளுங்க. தம்பி விட்டு
இன்னொரு தடவை அவளை தப்பா பேசுனேன், உன் உயிர் உன் உடம்புல இருக்காது. ஏங்க, அவன் ஏதோ விளையாட்டா சொல்லிட்டான், ஆனா நான் சீரியஸாவே சொல்றேங்க. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தாங்க. இது ஏதோ வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையை நீங்க தாங்க.